find the values of a and b in the following polynomials which are a perfect square. So இது நம்ம ஃபர்ஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செக் பண்ணணும் பார்த்தோம்னா செக் த டிகிரிஸ் ஆஃப் த பாலினாமியல்ஸ். என்ன பண்ணணும், இது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும் இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் செக் த டிகிரி. அப்புறம் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் எல்லாமே நம்ம கோஷன்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? கோஷன்ட்டுக்கு இந்த பக்கம் நம்ம போடுறோம்ல, இந்த பக்கம் அது எல்லாமே என்னது கால்குலேஷன் பார்ட்டா தான் இருக்கும். தேர்ட் ஒன் என்னதுன்னா டூ டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ணணும், அட் அ டைம் கீழே எழுதணும். நம்ம ஃபேக்டரைஸ் மெத்தட் பண்ணும்போது ஒரு டேர்மா கீழே இருக்க எழுதுவோம். இங்க டூ டேர்ம்ஸ் எடுத்து கீழே இருக்கணும். மற்றதெல்லாம் ஆஸ் யூஷுவல் ஆஃப் த பாலினாமியல் லாங் டிவிஷன். என்னது, கேன்சல் த ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 வர மாதிரி நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அதை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்க்கலாமா? இப்ப நம்ம இதை எழுதிக்கலாம். என்னது, 4x to the power 4 minus 12x cube plus 37x square plus bx plus a. பாத்தீங்கன்னா x to the power 4 x cube x square bx plus a. ஸோ இது என்ன இதுல இருக்கு, இது அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க 4 இருக்கு. 4ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 2. x to the power என்ன போடுறோம், 2x square. இங்கேயும் 2x square. 2x square into 2x square என்ன வரும், 4x to the power 4. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயாச்சு. தட் இஸ் 0 வந்தாச்சு. நம்ம அதுதான் நம்மளுடைய எய்ம். இதை கேன்சல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் எடுத்து கீழே எழுதணும். அதான் நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் எடுத்து கீழே எழுதணும். அப்ப என்ன வரும், 12x cube plus 37x square. ஓகே, நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் எடுத்து கீழே எழுதுறோம். இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கோஷியன்ட் மல்டிப்ளைடு பை 2. அதாவது கோஷியன்ட் என்ன, இங்க 2x ஸ்கொயர். 2x ஸ்கொயர் மல்டிப்ளைடு பை 2 என்னன்னு பார்த்தோம்னா என்ன வரும், 4x ஸ்கொயர். ஸோ இங்க என்ன போடணும், நம்ம 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், -12x cube டிவைடட் பை 4x ஸ்கொயர். நமக்கு இங்க ஒரு டேர்ம் வரணும் இல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு this term divided by this term. கிளியரா? கிளியரா எழுதிக்கிறேன். இங்க என்ன வரும், 12x cube plus 37x square. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். இங்க 4, இங்க 3 4s are 12, இங்க x ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், இங்க x கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும், -3x வரும். இப்போ நம்ம இங்க என்ன போடணும், -3x. இங்கேயும் என்ன போடணும், -3x. நெக்ஸ்ட் என்னது, கால்குலேஷன் பார்ட். அதாவது 4x ஸ்கொயர், இதுதான் நம்ம புதுசா வந்திருக்கு. 4x ஸ்கொயர் minus 3x மல்டிப்ளைடு பை இந்த கால்குலேஷன் பார்ட் என்னது, -3x. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணா என்ன வரும் பாருங்க, 4 into 3 is 12. Minus plus into minus is -12x square. Plus into plus is 12x cube. X square into x is x cube. Plus into plus என்னது, சாரி minus into minus is plus 9x square. அப்போ இங்க நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, -12x cube plus 9x square. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மை கேன்சல் பண்ண போறோம். தட் இஸ் சைன் சேஞ்ச் பண்ணா இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணியாச்சு. 37 minus 9 என்ன வரும், 28x square. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் இருக்கிற டேர்மை கீழே எடுத்து எழுத போறோம். பிளஸ் bx பிளஸ் a. கிளியரா? இப்போ இதே மாதிரி இதே ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோஷன்ட் மல்டிப்ளைடு பை 2. இப்போ இங்க கோஷன்ட் என்னது, 2x ஸ்கொயர் minus 3x மல்டிப்ளைடு பை 2. என்ன வரும், 2 2s are 4x ஸ்கொயர் minus 6x. அப்ப நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 4x ஸ்கொயர் minus 6x போடணும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கணும்ல, அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும், this is the first term. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கீங்க, 28x ஸ்கொயர் டிவைடட் பை இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்
4x square. இங்க x square cancel ஆயிடும். இங்க 1 times, இங்க 7 times. That is equal to 7. இப்ப நம்ம என்ன போடுறோம்? இங்க plus 7 plus 7. ஏன்னா இங்க பாருங்க plus 28x square தான். இங்க நம்ம ஏன் மைனஸ் போட்டோம்னா இங்க வந்து மைனஸ் இருக்கிறதுனால. இப்போ லாஸ்டா என்னது calculation. Calculation என்னது 4x square minus 6x plus 7. இது கூட நம்ம எந்த டேர்ம் புதுசா கண்டுபிடிச்சிருக்கோமோ அது கூட நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க. That is 4 into x square is 28x square minus 6 7s are 42x plus 49. So இங்க நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 28x square minus 42x அப்புறம் plus into plus 49. இப்ப திரும்பவும் நம்ம கேன்சல் பண்றோம். இங்க என்ன வரும் மைனஸ், இங்க என்ன வரும் பிளஸ், இங்க என்ன வரும் மைனஸ். கிளியர்? அப்போ இது கேன்சல் ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிளியரா பார்க்கணும் bx. சோ எல்லாமே வந்து 0 வரணும். அப்பதான் என்னது அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். சோ இங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா bx அப்புறம் பிளஸ் 42x is equal to 0. ஏன்னா இதுவும் 0 வரணும், இதுவும் 0 வரணும், எல்லாமே 0 வரணும். இந்த இடத்துல என்னது a minus 49 is equal to 0. கிளியரா? இப்ப நம்ம x காமன் எடுத்தோம்னா என்ன வரும் b plus 42 is equal to 0. இங்க என்ன வரும் a is equal to 49. இந்த பக்கம் வந்ததுன்னா plus 49. கிளியர்? அப்போ இங்க x is equal to 0 or b plus 42 is equal to 0. அப்போ b is equal to என்னது minus 42, a is equal to என்னது 49. So answer is 49 and minus 42. கிளியரா? இது நம்ம equal to 0 பண்ணணும். ஏன்னா அவங்களே கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க. This is a perfect square அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் ஒன் நம்ம போடுறோம். சோ இதுல பார்த்தோம்னா இங்க இதுல பார்த்தோம்னா என்ன இருக்கு ax ஸ்கொயர் பக்கத்திலேயே என்ன இருக்கு x to the power 4 இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இல்ல, இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிக்க முடியாது. அதனால நான் அதை என்ன பண்றேன், இதை நான் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறேன். ஓகே, டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுனா நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நமக்கு 100 ஈஸியா நம்ம 100ஓட ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். 100 பிளஸ் பாத்தீங்கன்னா இதுல எந்த வேரியபிளும் இல்ல. நெக்ஸ்ட் 220x பிளஸ் 361x square plus bx cube plus ax to the power 4. இது நான் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறேன். ஏன்னா முதல்ல நம்ம கண்டுபிடிக்க சொல்றதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. இப்போ 100 is 10 into 10. 10 into 10 நம்ம சாதாரணமா 100 போட்டுடலாம். அப்போ என்னாகும், இப்போ இத ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் பண்ணலாம், 0 வந்துரும். நமக்கு இது கேன்சல் பண்ணிட்டா 0 வந்துரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ரெண்டு டேர்ம் எடுத்து எழுதணும். என்ன பண்ணணும், 220x பிளஸ் 361x ஸ்கொயர் ரெண்டு டேர்ம் நம்ம சேர்த்து எழுதுறோம். இப்போ இதே மாதிரி நம்ம என்னென்ன இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, கோஷியன்ட் மல்டிப்ளைடு பை 2. அப்போ 10 multiplied by 2 is 20. 20 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம் 220x. அப்புறம் நம்மளுக்கு எந்த டேர்ம் கேன்சல் இங்க என்ன இருக்கோ அந்த டேர்ம் நம்ம எடுத்துக்கணும், டிவைட் பை 20. இப்போ என்ன வரும், 0 0 கேன்சல் ஆயிடும். இங்க 1 2 11 2. ஸோ என்ன வரும் 11x. ஸோ பிளஸ் 11x. இங்க 11x போட்டா என்ன வரணும், இங்கேயும் 11x போடணும். நெக்ஸ்ட் தேர்ட் என்னது, கால்குலேஷன் பார்ட். அதாவது 20 பிளஸ் 11x. 20 பிளஸ் 11x தான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம், மல்டிப்ளைடு பை 11x. ஓகே, சோ இங்க இருந்து இது அப்படியே மல்டிப்ளை பண்றது தான் நான் இங்க தனியா போட்டிருக்கேன். என்ன வரும், 20 into 11 is 220x பிளஸ் 11 into 11 என்னது 121x ஸ்கொயர். இப்போ இங்க என்ன வரும், 220x பிளஸ் 121x ஸ்கொயர் வரும். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்றோம், சப்ராக்ட் பண்றோம். இப்போ இங்க என்ன வரும், சைன் சேஞ்ச் பண்ணா மைனஸ், இங்கேயும் மைனஸ், இது கேன்சல் ஆயிடும். இங்க 361 மைனஸ் 121. ஸோ மைனஸ் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா
0, 4, 3 minus 2 is 1, 240. 240 x square. Next என்ன பண்ணணும்? ரெண்டு டேர்மை கீழே எடுத்து எழுதணும். Plus bx cube plus ax to the power 4. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி கோஷன்ட் மல்டிப்ளைட் பை 2. கோஷன்ட் மல்டிப்ளைட் பை 2னா நமக்கு என்ன வரும்? கோஷன்ட் என்னது? 10 plus 11x multiplied by 2. இப்போ என்ன வரும்? 20 plus 22x. ஸோ நம்ம இங்க என்ன போடணும்? 20 plus 22x. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 240 x ஸ்கொயர் டிவைடட் பை இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 20. டிவைட் பண்ணும். இந்த 0 இந்த 0 கேன்சல். 1 2 and 12 2. ஸோ நமக்கு என்ன வரும்? 12x ஸ்கொயர். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்றோம்? 12x ஸ்கொயர் போடணும். இங்கேயும் என்ன போடணும்? 12x ஸ்கொயர் போடணும். நெக்ஸ்ட் கால்குலேஷன் பார்ட் என்னது? திஸ் ஹோல் மல்டிப்ளைட் பை நம்ம புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும். 20 plus 22x 20 plus 22x plus 12x square multiplied by 12x square. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வரும்? 20 into 12 is 240. 240x square plus 22 into 12. Right? 22 into 12 என்ன வரும்? 264 வருமா? 22 into 12. So 2 to 4, 4, 2, 1. 2. So 4, 6, 2. So என்ன வரும்? 264 x cube plus 12 into 12 is 144 x to the power 4. இப்போ இங்க என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 240 x square plus 264 x cube plus 144 x to the power 4. இப்போ as usual நம்ம கேன்சல் பண்ண போறோம். இப்போ இங்க என்ன வரும்? மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். இப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். அண்ட் we know that it is a perfect square. perfect squareனா என்ன அர்த்தம்? எல்லாமே கேன்சல் ஆயிட்டு நமக்கு 0 வரணும். அதுதான் perfect square. அப்போனா என்னது? b x cube minus 264 x cube is equal to 0. இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது? a minus 144 x to the power 4. That is equal to 0. So இங்க x cube காமனா இருக்கிறதுனால நம்ம இந்த x cube எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. That is equal to 0 தான். இப்போ நமக்கு என்ன வரும்? b is equal to 264 and a is equal to 144. Clear? இந்த பக்கம் வந்ததுன்னா 264, இந்த பக்கம் வந்ததுன்னா 144.